திருச்சிற்றம்பலம். நாவுக்கரசு பெருமானுடைய தேவார பதிகங்களுள் முதல் தேவார திருப்பதிகம் கொல்லிப்பண்ணில் அமையப்பெற்றிருக்கிறது. அதிகை வீரட்டானம் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவன் மீது அவர் பாடி அருளி செய்த திருப்பதிகம். திலகவதியாராகிய அப்பர் சுவாமிகளுடைய தமக்கையார் அவர்களின் ஒரு சிவத்தொண்டின் வாயிலாக அவர்கள் சிவநெறியில் ஒரு சீரிய பக்தியோடு நின்ற ஒரு தன்மையினால் சிவபெருமான் அதிகை வீரட்டேஸ்வரர் நாவுக்கரசு பெருமானுக்கு சூளை நோயை கொடுத்து அவரை தடுத்து ஆட்கொண்ட திருத்தலம். அவருடைய தமக்கையார் திலகவதியார் இறைவனாரிடம் விண்ணப்பம் வைக்கின்றார். சமணம் சார்ந்த தன்னுடைய தம்பி மீண்டும் சைவத்திற்கு வந்து திருவெண்ணீற்று நெறியினை பற்ற வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று. இந்த பதிகத்தில் நாவுக்கரசு பெருமான் இறைவன் மீது அவர் கொண்ட பக்தி. இரண்டாவது பாடலில் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன், வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன். இது போன்ற ஒரு வஞ்சம் மிகுந்ததை நான் வாழ்க்கையில் அனுபவித்ததில்லை. அத்தகைய ஒரு சூளை நோய், வயிற்று வலி. அப்படி ஒரு நிலையிலும் இறைவனை முழுவதுமாக பற்ற வேண்டும், அவனிடம் அழுந்த வேண்டும் என்ற ஒரு அவருக்கு அந்த சிவ புண்ணியம் இருந்திருக்கிறது நாவுக்கரசு பெருமானுக்கு. அதனால்தான் அத்துணை வருடங்கள் கழித்து அவர் மீண்டும் சைவ சமயம் சார்ந்து இறைவனை பற்றுக்கோடாக கொண்டு சரியா மார்க்கத்தில் நின்று அறிவு விளங்க பெற்று முக்தி அடைகின்றார். திருச்சிற்றம்பலம். கூற்றாயினவாறு விலக்ககிலீர், கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேனடியேன் அதிகை கெடில, வீரட்டான துறை அம்மானே, வீரட்டான துறை அம்மானே, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாதொரு போதும் இருந்தறியேன், வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை, நனுகாமல் துறந்து கரந்தும் இடீர், அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில, வீரட்டான துறை அம்மானே, பணிந்தாரன பாவங்கள் பாற்ற வல்லீர், படுவென் தலையில் பலி கொண்டுழல்வீர், துணிந்தே உமக்காட் செய்து வாழல் முற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர், பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூசவல்லீர், பெற்றம் ஏற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு அணிந்தீரடி கேள் அதிகை கெடில, வீரட்டான துறை அம்மானே, முன்னம் அடியேன் அறியாமையினால் முனிந்தென்னை நலிந்து முடக்கிட, பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன், சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் சுடுகின்றது சூளை
சூலை தவிர்த்தருளி தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான். நன்ன நடையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நீத்தாய கயம் புகநூக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட ஆத்தார் பூனலார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடலுள் ஒரு சூலை தவிர்த்தருளாய் அலந்தேனடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் உன் பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் பயந்தே உமக்காட் செய்து வாழல் உற்றால் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர் பயந்தேன் வயற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான் அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் சலித்தால் ஒருவர் துணையாரும் இல்லை சங்கவன் குழை காதுடை எம்பெருமான் சங்கவன் குழை காதுடை எம்பெருமான் கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அலுத்தேன் அடியேன் அதிகை கெடில அலுத்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே பொன் போல மிழிர்வதோர் மேனியினி பொன் போல மிழிர்வதோர் மேனியினி பூரி புன்சடையீர் மெலியும் பிறையீர் துன்பே கவலை பிணியன்றிவற்றை நனுகாமல் தூரந்து கரந்துமிடீர் துன்பே கவலை பிணியன்றிவற்றை நனுகாமல் தூரந்து
கரந்துமிடீர் என் போலிகள் உம்மை இனி தெளியார் அடியார் படுவது இதுவேயாகில் அன்பே அமையும் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அன்பே அமையும் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே போர்த்தாயங்கோர் ஆனையின் ஈர் உரித்தோல் புறங்காடரங்கானடம் ஆடவல்லாய் ஆத்தானரக்கன் தனை மால்வரை கீழ் அடர்த்திட்டு அருள் செய்த அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கிடாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கிடாய் ஆத்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். தோன்றுதட்டு அடியார் பெருமக்களால் இந்த பதிகமானது இறைவன் நம்மளை தடுத்தாட்கொள்ள அவன் மீது நமக்கு அன்பூற அவனிடம் நாம் அழுந்துவதற்கும் உலகியல் சார்ந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த பதிகம் ஓதி அதன் வாயிலாக ஈசனுடைய கருணையை பெறுவதற்கு அடியார்கள் ஓதும் பதிகமாகும் இது. திருச்சிற்றம்பலம்.